மனதுக்குள் புயல் வருமே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவில பார்த்துப்பீங்க. ப்ரவில பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதுனா நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ கண்ணு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் வீடியோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் வீடியோ பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரொஃபஷனலுக்கான லிங்க் பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் ஒரு ஷேர் ப்ரெசன்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் பார்த்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மாப் இம்போர்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தா புக் மாப் ப்ரெசன்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க நிறைய எரர்லாம் வரும். நீங்கள் அந்த எரர் சால்வ் பண்ணுறதுக்கு நான் தனியாக சொல்லியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து இம்போர்ட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு இம்போர்ட் ஆகுதுன்னா நீங்கள் புக் மாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் புக் மாப் இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புக் மாப் இம்போர்ட் ஆகும். ஃபஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஒரு ஆட் இமேஜ் ஒரு ப்ளூ கலர் ஒரு லேர் இமேஜ் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி சொல்லலாம். எடிட் குரூப் கிளிக் பண்ணால் பார்த்தா அதுக்கு நெக்ஸ்ட் மேலே பார்த்தா உங்களுக்கு பசில் மாதிரி கட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான இமேஜுக்கான இது ஃபுல்லாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் புக் மாப் ஆப்ஷனில் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற பிக்சல் நீங்கள் இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். இதில் பார்த்தா கரெக்டாக நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுற இமேஜ் இந்த ஆட் இமேஜில் கீழே ஆட் பண்ண போகிற ப்ளூ கலரில் ஆட் பண்ண போகிற இமேஜும் நீங்கள் கரெக்டாக சேம் இமேஜ் ஆட் பண்ணணும். நான் அந்த ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணுறப்ப ரொம்ப லேக் ஆகுது ஆன் பண்ணால். என் ஃபோன் அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் இல்லைப்பா. ரேம் ரொம்ப கம்மியானால எனக்கு ரொம்பவே லேக் ஆகுது. நான் அதனால் ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணுறேன் சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல மாட்டோம். கரெக்டாக நீங்கள் ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல்ஸ் to 000 நீங்கள் கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்தா லெவல்ஸ் to 000 நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு புக் மார்க் வச்சு கே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆஃப் கிளிக் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி யார் மேட்ச் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஃபில் கம்பல்சரி 5th ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ செட் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர் இல்லை இமேஜ் எப்பவுமே ஜூம் பண்ணுவீங்களே அது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணால் இமேஜை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மாதிரி ஜம்ப் பண்ணி கட் ஆஃபில் தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் இமேஜ் எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே ஸ்டெப் தான். இதே ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேளுங்க. கரெக்டாக நான் எப்படி இதே ஸ்டெப்பில் கரெக்டாக லாஸ்ட் டைம் இமேஜ் பார்த்தா கிராப் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணோம். கிராப் பண்ணி ஆட் பண்ணோடனே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு இமேஜ் சைஸ் சொல்லியிருப்பேன். அந்த சைஸ் ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி கிராப் பண்ணது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா நைஸ் சிக்னேஷன் ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக பிக்சல் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும் க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறவங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணோன்னே அது பார்த்தா ஆட் ஆகும். ஆட் பண்ணி அதே சைஸில் ஃபில்லாக செட் ஆயிடுச்சு. உங்கள் இமேஜ் பார்த்தா இமேஜ் சென்டராக ஆட் ஆகுதுன்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா மேலே செட்டிங் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி கரெக்டாக பிக்சல் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ண பிக்சல் பார்த்தா ஒரு இமேஜ் கிராப் ஆகிடும். கிராப் பண்ண சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்து பேக் பேக் நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் இங்கே பார்த்தா ஆட் இமேஜ் மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோட்டோ சேவ் ஆகும். அலைட் மோஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் பார்த்தா கரெக்டாக இங்கே ஆட் பண்ணுறீங்களே இதே இமேஜ் நெக்ஸ்ட் மேலே ஒரு குரூப் ஆப்ஷன் இருக்குது. அந்த குரூப் ஆப்ஷனுக்கு நீங்கள் இதே சேம் இமேஜ் அதுலேயும் ஆட் பண்ணி கரெக்டாக குரூப் ஐக்கான லேயர் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஆப்ஷன் இல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ள பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் லைட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறோம். உள்ள பார்த்தா 6 குரூப் லேயர் இருக்கும். இந்த 6 குரூப் லேயர் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு இமேஜ் நான் சொல்கிற மாதிரி தான் ஆட் பண்ணோம். கரெக்டாக நெக்ஸ்ட் 3 குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆட் பண்ணல பேக்ரவுண்ட் கரெக்டாக அந்த லேயரை இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் மேலே ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே ஒரு சைஸ் மாதிரி கிராப் பண்ணி வச்சிருப்போம். அதே சைஸில் உங்களுக்கு கரெக்டாக கிராப் ஆகி நான் ஃபுல்லாக ஃபஸ்ட் செட் ஆகாமல் செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சிம்பிளாக இதே மாதிரி இப்போ நம்ம ஆட் பண்ணல கலர் ஃபில் அதே மாதிரி இங்கே லாஸ்ட் வரையுமே கரெக்டாக இருக்கிற 6 லேயருக்குமே நீங்கள் கரெக்டாக இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணி பேக் பேக் இப்போ லைட் அட்ஜஸ்ட் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நீங்கள் இமேஜில் கரெக்ஷன் பண்ணோடனே பார்த்தா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தா எக்ஸ்ட்ரா குரூப் ஐக்கான கரெக்டாக குரூப் லேயர் எக்ஸ்ட்ரா போட்டு கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கட் ஆப்ஷன் தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக 5.28 விட எக்ஸ்ட்ரா போகிற அந்த குரூப்பை கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணி பார்க்க சொல்ல நீங்கள் இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ணி இமேஜ் கரெக்டாக ஆட் ஆகிட்டு செக் பண்ணிங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லேக் ஆகும்.
நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே ஆட் பண்ண ஸ்டெப்லேயே நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கான இதெல்லாம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜில் எல்லாமே செட் பண்ணி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க, பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண கூட பார்த்தா ஒரு 2 ஷேக் ஆப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் ஆப்ட் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணுறது இருக்கும். ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி 3 லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே பார்த்தா நீங்கள் இங்கே சொன்னல ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் கரெக்டாக இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நெக்ஸ்ட் இருங்க இந்த குரூப் லேயர் இல்லை பேக்ரவுண்ட் லேயர். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் லேயர் இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் லேயர் இருக்குல்ல பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் லேயருக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி நீங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான எஃபெக்ட் பார்த்தவங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி தான் இதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இங்கே நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு இதே மாதிரி எஃபெக்ட் வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஃபேஸ் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆனோடனே பேக் வந்துங்க. ஷேக் ஆப் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா உள்ள ஒரு இமேஜ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் செகண்ட் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து இங்கே பார்த்தா ஒரு 4 லேயருக்கு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா காப்பி 4 லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 4 லேயர் வந்து காப்பி பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சு கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த சிசி வந்து காப்பி இப்போ சிசி வந்து பேஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக இங்கே ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 4 லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண இந்த 4 லேயர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக சிசி வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா கரெக்டாக 11:00 நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்களா. நெக்ஸ்ட் அங்கே கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரைமே நீங்கள் வந்து எஃபெக்ட் ஒரு ஃபஸ்ட் செகண்ட் ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்களா. சிசி கார்டு கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே காப்பி பண்ண செகண்டாக ஒரு காப்பி பண்ணல எஃபெக்ட் கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்து நல்லா தெரியும். இதே மாதிரி லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே எங்கள் செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் ஆகிடும் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வந்து சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.